ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம். ஏற்கனவே ஓவலேஷன்னா என்ன, மேனுவலாக ஓவலேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் பார்த்தாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், அதாவது ஓவலேஷன் நடக்கும்போது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் அதிகப்படியான பெண்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு கடைசி 14 நாளை கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 14 நாள். அப்போது பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து 14வது நாள் தான் அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். 30 நாள் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு கடைசி 14 நாளை கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 16 நாள். அப்போது பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து 16வது நாள் தான் ஓவலேஷன் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கும் 35 நாள்லேருந்து 40 நாள் வரையும் தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கும் ஓவலேஷன் டேவை ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் 45 நாளைக்கு மேலேயும் 50 நாளைக்கு மேலேயும் தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு ஓவலேஷன் டேவை கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ஓவலேஷன் டேவை கால்குலேட் பண்ணி கரெக்டாக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து ரெகுலர் பீரியடாக மாற்றுறதுக்கு எந்த மாதிரியான ரெமெடிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது ஓவலேஷன் நடக்கும்போது காமனாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஃபைனலாக என்னோடய ஓவலேஷன் அப்போ எனக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போது நான் சொல்கிற எல்லா சிம்டம்ஸுமே எல்லா பெண்களுக்கும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதில் கண்டிப்பாக 1-2 சிம்டம்ஸ் ஆச்சு எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஓவலேஷன் டே இன்றைக்கி தான் அப்படிங்கிற மாதிரி, அதை மட்டுமே நம்பி நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சிம்டம்ஸை மட்டும் வச்சும் இன்டர்கோர்ஸில் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஓவலேஷன் டேவும் சிம்டம்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு 14வது நாள் நமக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இந்த சிம்டம்ஸ் 12-13 நாட்கள்லேயே கூட தெரியலாம். அப்போ இருந்தே நம்ம இன்டர்கோர்ஸில் இருந்தால் தான் அந்த மந்தில் ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இல்லை, நாங்கள் வந்துட்டு ஒரு 15வது நாள் தான் ஓவலேஷனை கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் எங்களுக்கு 16-17 நாட்களில் தான் சிம்டம்ஸ் காட்டுது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அந்த டைம்லையும் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். ஸோ எப்பொழுதுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஓவலேஷன் டேவையும் ஓவலேஷன் சிம்டம்ஸையும் கம்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த அப்படி தான் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கணும். ஓவலேஷன் நடக்கும்போது பொதுவாக எல்லா பெண்களுக்கும் ஏற்படுற ரொம்ப முக்கியமான சிம்டம் என்னென்னா ஒயிட் டிஸ்சார்ஜ். ஓவலேஷன் ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியராக எக் ஒயிட் மாதிரியே இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா தாராளமாக கை வச்சு தொட்டு பார்த்தே கண்டுபிடிக்கலாம். இதை நம்மளுடைய ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில வச்சு அது இழுக்கும்போது லைன் மாதிரியே க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பாக ஓவலேஷன் நடக்க போகுது, இல்லை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்த சிம்டம்ஸ் பெல்விக் பெயின், அதாவது இடுப்பை சுற்றி ஒரு மைல்டான பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் அடி வயிற்றில் லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் ஒரு மைல்டான பெயின் இருக்கும், அதாவது ஊசியில் குத்துற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும். அது பீரியட்ஸ் பெயின் அளவுக்கு அதிகமாக இருக்காது. இந்த மாதிரியான பெயின் ஒரு மந்தில் மிடில் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஓவலேஷன் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்த சிம்டம்ஸ் பிரெஸ்ட் பெயின் அல்லது தளர்வான மார்பகங்கள். இந்த மாதிரியான சிம்டமும் ஓவலேஷன் அப்போது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஓவலேஷன் முடிஞ்சு கரு தங்கியிருந்தாலும் சில வகையான மார்பக மாற்றங்கள் ஏற்படும், அப்போதும் பிரெஸ்ட் பெயின் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 2 முதல் 3 நாட்களுக்கு முன்னாடியிலேருந்தே பிரெஸ்ட் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த சிம்டம் என்னென்னா பாடி டெம்பரேச்சர். ஒரு சில பெண்களுக்கு ஓவலேஷன் நடக்கும்போது பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஓவலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது மற்ற டைமில் இருக்கிறத விட ரொம்ப பெயின்லெஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பெண்களுக்கு பாலுணர்வும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவும் ஓவலேஷனில் ஒரு சிம்டம் தான்.
அதிகப்படியான பெண்களுக்கு நான் சொல்கிற இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. இன்னும் சில பெண்களுக்கு ஓவலேஷன் டைமில் வயிறு உப்புசமாக இருக்கிறது, சரியாக பசிக்காமல் இருக்கிறது, அடிக்கடி மூட் சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸும் சில பெண்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது எனக்கு 2 ஓவலேஷன் சிம்டம் தான் இருந்துச்சு. ஒன்று எக் ஒயிட் மாதிரி டிஸ்சார்ஜ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வயிறு உப்புசமாக இருந்துச்சு. ஓவலேஷன் நடக்கும்போதெல்லாம் வயிற்றில் ஏதோ கேஸ் இருக்கிற மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆச்சு. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை வச்சும் வயிறு உப்புசமாக இருக்கிறத வச்சும் தான் எனக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த சிம்டம்ஸை தவிர்த்து வேறு எந்த சிம்டமும் பெருசாக இல்லை. எப்போதுமே ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ஓவலேஷன் கால்குலேட் பண்ண கேலண்டரையும் ப்ளஸ் ஓவலேஷன் சிம்டமையும் கம்பேர் பண்ணி பார்த்து இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது அதே மந்தில் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.